புறஜாதியாராகிய பலி. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் ஆகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். நிச்சயித்திருக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். பவுல் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளை நல் வார்த்தைகளினால் புகழ்ந்து பேசுகிறார். இந்த நிருபத்தின் ஆரம்பத்திலேயே பவுல் அவர்களை பற்றி எழுதும்போது, உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்களை புகழ்ந்தார். பவுல் சில வேளைகளில் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளை கடினமான வார்த்தைகளினால் கண்டித்தும் இருக்கிறார். இப்போதோ இந்த நிருபத்தின் முடிவுரையாக அவர்களை புகழ்ந்து பேசி அவர்களை வாழ்த்தி இந்த நிருபத்தை முடிக்கிறார். சகோதர சிநேகத்தோடு அவர்களை விட்டு பிரிகிறார். பவுலின் வார்த்தைகள் மேலோட்டமான பாராட்டு அல்ல, அவை வீண் வார்த்தைகளும் அல்ல. மெய்யாகவே அவர்கள் பாராட்டுதலுக்கு உரியவர்கள். தேவனுடைய கிருபை அவர்களிடத்தில் இருக்கிறது. பவுல் அவர்களுக்குரிய மரியாதையை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பாராட்டுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்ற விசுவாசிகளை புகழ்ந்து பேசுவதற்கு தயங்கக்கூடாது. அவர்களிடத்தில் நற்குணங்கள் வெளிப்படும் போது அவர்களை நல்ல வார்த்தைகளினால் பாராட்டி பேச வேண்டும். பவுலுக்கு இதுவரையிலும் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளோடு தனிப்பட்ட முறையில் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அவர்களை குறித்து நிச்சயித்திருக்கிறார். நாம் மற்றவர்களை பற்றி கேள்விப்படும் போது அவர்களை பற்றி சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் நம்ப வேண்டும் என்னும் அவசியமில்லை. ஏனெனில் சில சமயங்களில் உண்மைக்கு மாறான வார்த்தைகளையும் சிலர் பேசுவார்கள். உண்மை நிலையை கூட்டியோ குறைத்தோ பேசுவார்கள். ஆகையினால் பிறருடைய வார்த்தைகள் அனைத்தையும் நாம் நம்ப வேண்டும் என்பதில்லை. ஆனாலும் எந்த வார்த்தையையும் நம்பாமல் எல்லா வார்த்தைகளையும் எல்லா மனுஷரையும் நாம் சந்தேகப்படக்கூடாது. விசேஷமாய் மற்றவர்களை பற்றி சொல்லப்படும் நல்ல வார்த்தைகளை நம்புவதற்கு முன் வர வேண்டும். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள். தான் இந்த நிருபத்தில் சொல்லியிருக்கிற ஆலோசனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று பவுல் நம்புகிறார். அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் உண்டு. அந்த வேறுபாடுகளை எவ்வாறு நீக்கி போட வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். இந்த ஆலோசனையை கேட்டால் மாத்திரம் போதாது, தங்கள் ஜீவியத்தில் அவற்றை கடைபிடித்து விசுவாசிகள் மத்தியில் ஒற்றுமையையும் ஒருமனப்பாட்டையும் காத்துக்கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளும் போது ஒருவருக்கொருவர் நல்ல அபிப்பிராயம் உண்டாகும். அவர்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் மறையும். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். நற்குணமும் அறிவும் அவர்களிடத்தில் சேர்ந்து காணப்படுகிறது. பொதுவாக இவை இரண்டும் ஒருவரிடத்தில் இணைந்து காணப்படுவதில்லை. சிலர் நற்குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் அறிவில் நிறைந்திருக்க மாட்டார்கள். சிலர் அறிவாளிகளாக இருப்பார்கள், ஆனால் அவர்களிடத்தில் நற்குணம் இருக்காது. ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளோ நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தருக்குள் புதிய மனுஷராய் இருக்கிறார்கள். இவர்களுடைய தலையும் இருதயமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாக இருக்கிறார்கள். நற்குணமும் அறிவும் உடையவர்கள் தங்களிடத்தில் உள்ள இந்த நல்ல சுபாவங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் தேவன் தங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கும் வேதத்தின் ரகசியங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து சொல்ல வேண்டும். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லும் போது அந்த புத்திமதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும்
விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டும். யார் புத்தி சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று பிடிவாதமாய் இருக்கக்கூடாது. விசுவாசிகள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாக இருந்தால் ஊழியக்காரர்கள் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தால் கர்த்தர் அவர்களிடத்திற்கு வேறு எந்த தீர்க்கதரிசியையும் அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. பவுல் நிச்சயித்திருக்கிற காரியங்கள். தேவன் விசுவாசிகளை சந்தோஷத்தினால் நிரப்புவார். தேவன் விசுவாசிகளை சமாதானத்தினால் நிரப்புவார். விசுவாசத்தினால் நம்பிக்கை பெருகும். விசுவாசிகளுக்கு ஆவியின் பலன் உண்டாயிருக்கும். விசுவாசிகள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். விசுவாசிகள் அறிவினால் நிரப்பப்பட்டிருப்பார்கள். விசுவாசிகள் ஊழியம் செய்வதற்கு வல்லவர்களாக இருப்பார்கள். விசுவாசிகளுக்கு இந்த சிலாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பவுல் நிச்சயித்திருக்கிறார். ஆனாலும் எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த சிலாக்கியங்கள் கிடைக்கவில்லை. எழுதினேன். அப்படியிருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரன் ஆகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் பவுலை பற்றி சந்தேகப்படுகிறார்கள். பவுல் யூதருக்கு ஊழியக்காரரா அல்லது பிரஜாதியாருக்கு ஊழியக்காரரா என்னும் சந்தேகம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. யூதர்கள் தங்களை பற்றி பெருமையோடு இருக்கிறார்கள். பிரஜாதியாரை விட தாங்கள் மேலானவர்கள் என்பது அவர்களுடைய பெருமையான எண்ணம். பவுல் இந்த நிருபத்தில் விசுவாசிகளுடைய மனதில் உள்ள சந்தேகங்களை நீக்குகிறார். அவர்கள் தேவையில்லாமல் பவுல் மீது சந்தேகப்படுகிறார்கள். பவுல் அவர்களுக்கு எழுதும்போது அவர்களை சகோதரரே என்று அன்புடனும் பிரியத்துடனும் அழைத்து எழுதுகிறார். சகோதரரே என்னும் வார்த்தையை மறுபடியும் பயன்படுத்துகிறார். சகோதர சிநேகத்தை பற்றி பவுல் மற்றவர்களுக்கு போதிக்கிறார். அதே வேளையில் அந்த உபதேசத்தை தனக்கும் போதித்து தானும் மற்றவர்கள் மீது சகோதர சிநேகத்தை காண்பிக்கிறார். பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது பயத்துடன் எழுதவில்லை, கலகத்துடன் எழுதவில்லை. இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன் என்று சொல்லுகிறார். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளை ஞாபகப்படுத்தும்படியாகவே பவுல் இந்த உபதேசங்களை அவர்களுக்கு எழுதுகிறார். விசுவாசிகள் சுவிசேஷத்தின் சத்தியத்தை பலமுறை கேள்விப்பட்டிருப்பார்கள். ஊழியக்காரர்களும் அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிற சத்தியத்தை தான் திரும்பவும் பிரசங்கம் பண்ணுவார்கள். இது அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு செய்யப்படும் பிரசங்கமாக இருக்கும். தாங்கள் கேட்ட உபதேசத்தை விசுவாசிகள் தங்கள் இருதயத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின் பிரகாரம் ஜீவிக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய ஞாபகத்திற்கு வர வேண்டும். பவுல் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலராக ஊழியம் செய்கிறார். புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் ஆகும் பொருட்டு தேவன் பவுலுக்கு கிருபை அளித்திருக்கிறார். தேவன் தனக்கு கொடுத்த கிருபையை பவுல் வீணாக்கிவிடவில்லை. கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து பவுல் புறஜாதியாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து தாம் பெற்றுக்கொண்டது எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தார். கொடுப்பதற்காகவே அவர் பெற்றுக்கொண்டார். அது போலவே பவுலும் தேவன் தனக்கு அளித்த கிருபையை பிறருக்கும் கொடுக்கிறார். கர்த்தர் தமது கிருபையினால் நமக்கு தாளந்துகளை கொடுக்கிறார். அந்த தாளந்துகளை நாம் விசுவாசத்தோடு பயன்படுத்த வேண்டும். தேவனுடைய நாம மகிமைக்காகவும் கர்த்தருடைய பிள்ளைகளின் பிரயோஜனத்திற்காகவும் நாம் அவற்றை பயபக்தியோடு பயன்படுத்த வேண்டும். தாளந்துகளை யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மண்ணில் புதைத்துவிடக்கூடாது. பவுல் ஊழியக்காரனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறார். நாமும் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறோம். நாம் அவருக்கே ஊழியம் செய்ய வேண்டும். பவுல் பிரஜாதிகளுக்கு ஊழியம் செய்கிறார். ரோமாபுரியில் உள்ளவர்கள் பிரஜாதியார்கள். புறஜாதியாருக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் பவுலை நியமித்திருக்கிறார். பவுல் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாக இருக்கிறார். தேவனுடைய சுவிசேஷ ஊழியம் என்பது தேவனுடைய பரிசுத்தமானதை பற்றிய ஊழியம் என்று பொருள்படும். புறஜாதியார் பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அவர்கள் தேவனுக்கு பிரியமான பலியாக ஆக்கப்பட வேண்டும்.
தேவன் புறஜாதியாரை அங்கீகரிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் புறஜாதியாரும் அங்கீகரிக்கப்படுவதற்கு பவுல் ஊழியம் செய்கிறார். இந்த ஊழியத்திற்காகவே பவுல் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். புறஜாதியார் தேவனுடைய சமூகத்தில் பலிகளாக செலுத்தப்பட வேண்டும். புறஜாதியாரும் தேவனுக்கு முன்பாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். புறஜாதிகளும் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும். நீண்ட காலமாக யூதர்கள் தேவனுக்கு பரிசுத்த ஜாதியாயும் பரிசுத்த தேசமாயும் இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய ஆசாரிய கூட்டத்தாராய் இருந்தார்கள். இப்போதோ புறஜாதியாரும் தேவனுக்கு ஆசாரியராய் இருக்கிறார்கள். பவுல் புறஜாதியாரை தேவனுக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். தன்னுடைய பிரசங்க ஊழியத்தின் மூலமாய் பவுல் புறஜாதியாரில் ஏராளமான ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு நேராய் வழி நடத்தி இருக்கிறார். அந்த ஆத்துமாக்களை பவுல் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் அவர்களை தேவனுக்கு பரிசுத்த பலிகளாக ஒப்புக் கொடுக்கிறார். இந்த பலியை தேவன் அங்கீகரிக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே புறஜாதியாராகிய பலி பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். தேவனுக்கு பலியாக செலுத்தப்படுகிறவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். இதுவே அவர்களுக்கு பரிசுத்தமாய் இருக்கும். அவர்கள் தங்களுக்கு தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. பரிசுத்தப்படுத்துதல் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை. பரிசுத்த ஆவியானவரே புறஜாதியாரை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். பரிசுத்தமானதை மாத்திரமே தேவன் தமக்கு பலியாக அங்கீகரிப்பார். தேவனுடைய சமூகத்தில் புறஜாதியார் பலியாக அங்கீகரிக்கப்படும் வண்ணமாக பவுல் அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார். தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் ஊழியம் செய்கிறார். பவுல் புறஜாதியாருக்கு அப்போஸ்தல ஊழியம் செய்யுமாறு தேவனால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறார். தேவனுடைய சுவிசேஷத்தை புறஜாதியாருக்கு அறிவிக்க வேண்டியது பவுலின் கடமை. புறஜாதியார் தேவனுக்கு பிரியமான பலியாக ஆக வேண்டும். புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆகையினால் பவுல் இந்த காரியங்களை அதிக நிச்சயத்தோடும் தைரியத்தோடும் எழுதுகிறார்.